தீபாவளி வருதுல்ல, அதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, 2 கிராஃப்டாக பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷீட் இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேப்பரோடே கொடுப்பாங்க ஓஹ்பி ஷீட்டு. ஸோ அந்த பேப்பரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷீட் அந்த ஓஹ்பி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஓரமாக வச்சுட்டு இந்த பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு பிளாக் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டேப் ரோல் யூஸ் பண்ணி ஹாஃப் சர்க்கிளாக வந்துட்டு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே பேப்பர் ஃபுல்லாக அப்படியே அதை ஜாயின் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைன்ஸ் போடணும். இப்படி கொஞ்சம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு தியா மாதிரி தான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கோம், தியா லேம்ப் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே வந்துட்டு 2 வளைவாக வரைஞ்சி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அந்த லேம்ப் லைட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் ஓஹ்பி ஷீட்டை கீழே மேலே வச்சுட்டு டேப் 2 சைடு ஒட்டி விட்டுட்டு அந்த ட்ரேஸ் பண்ணி அந்த மார்க்கு இருக்குல்ல, அதுலேயே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ரைன்ஸ்டோன் செயின் இருக்குது தெரியுமா, அதை அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த ரைன்ஸ்டோன் செயின் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், நம்ம ட்ராயிங் மாதிரி பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு ஃபைனலாக வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கடுப்பாவீங்க, திட்ட சான்ஸ் இருக்குது, என்னன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெசினை இது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வரல, அதோட வாட்டர் கலரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு ஒரு கிளாஸ் லுக்கில் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். ஆனால் அது கரெக்டாக வரல, சொதப்பலாயிடுச்சு. ஆனால் ஃபைனலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேங்கிள் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷீட்டை வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஷேப்பில், அதை அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கீழே கேப் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு பேர்ல் பீட்ஸ் எடுத்து அப்படியே டெக்கரேஷன் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி சிம்பிளாக விடாமல் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூடியும் டேப்பையும் எடுத்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி அந்த பவுலில் எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன். இது கூட வந்துட்டு அந்த கேண்டில் லைட் எல்இடி லைட் இருக்குல்ல, அதை வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் வந்துட்டு அந்த மூடியும் கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சா, ஸோ அதுக்கு வந்துட்டு பேர்ல் பீட்ஸ் அப்படியே வந்து மாட்டி விட்டுட்டேன் 2 பக்கமும். ஃபைனலாக லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. வீடியோ எண்டிங்கில் பார்த்துட்டு கடுப்பாவீங்கன்னு சொன்னேன்ல, என்னன்னா 2 கிராஃப்டாக பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் இது பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இன்னொரு 2வது கிராஃப்டையும் பண்ணி போட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.